புதுச்சேரியில் கூட்டணி தொடர்பாக யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தாவேகா கூட்டணி என வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நோக்கத்தோடு ஆதாரமற்ற தகவல்களுடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தாவேகாவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக விஜய் விரைவில் அறிவிப்பார் என்றும் தேர்தல் நிலைப்பாடு குறித்து விஜயின் முடிவே இறுதியானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக பிஆர்எஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த சட்ட மேலவை உறுப்பினர் கவிதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்து விலகியதோடு எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அழுத்தம் காரணமாக தனக்கு எதிராக தனது தந்தை நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதோடு தனது குடும்பத்திற்கு எதிரான சதித்திட்டங்களில் முன்னாள் அமைச்சரும் தனது உறவினருமான ஹரீஷ் ராவ் ஈடுபடுவதாக கவிதா குற்றஞ்சாட்டியுள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அன்றாட பயன்பாட்டு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்கு மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளனர். ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளதால் தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்சம் 3000 கோடி ரூபாய் முதல் 7000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று முதல் 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டால் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கேரள மாநிலத்திற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வரையும் தமிழ்நாட்டிற்கு 7000 கோடி ரூபாய் வரையும் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 80,000 ரூபாயை நெருங்குகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் விலை உயர்ந்து 9,805 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 640 ரூபாய் விலை அதிகரித்து 78,440 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 137 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,37,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் பெருமழை காரணமாக பொங்கும் யமுனையின் வெள்ளம் மக்களை அச்சமடைய செய்துள்ளது. யமுனையில் கடந்த 63 ஆண்டுகளில் 4வது முறையாக 87 அடியை கடந்துள்ளது வெள்ளம். கரை புரளும் வெள்ளத்தால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்தது. யமுனை ஆற்றை ஒட்டிய 28 பகுதிகளைச் சேர்ந்த 10,000த்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் சரையு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் ஓடுவதால் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பாய்ந்தோடும் செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அக்னூரில் வெள்ளத்தில் சிக்கிய 50ற்கும் அதிகமானோர் சிக்கினர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் வெளியேற முடியாமல் மக்கள் தவித்தனர். அவர்களை பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். ராஜஸ்தானில் கனமழை பெய்து வருகிறது. அதனால் சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வடிய வழியின்றி சாலையிலேயே தேங்குவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலை ஓர வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தின் விளைவாக இமயமலையில் உள்ள பனி உருகுவது அதிகரித்து வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 2,20,00,000 கிலோ எடை மதிப்புள்ள பனிக்கட்டி உருகி நீராக மாறி கடலில் கலப்பதாக புவி அறிவியல் தொடர்பான IEEE இதழில் கூறப்பட்டிருக்கிறது.
இந்த போக்கு தொடர்ந்தால் பல கோடி பேரின் நீராதாரம் கேள்விக்குறியாகும் என்று ஆய்வு செய்த உட்டா பல்கலைக்கழகத்தின் சோனம் ஷெர்பா கூறியுள்ளார். இது தவிர கடும் வெள்ளம் போன்ற பாதிப்புகளும் நேரும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு சிறப்பு நிவாரண நிதி விடுவிக்குமாறு பிரதமர் மோடியை ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த 4 மாநில மக்களும் இயற்கையின் சீற்றத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப மத்திய அரசின் உதவி மிக மிக அவசியம் என்றும் ராகுல் காந்தி எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளார். எனவே உடனடியாக சிறப்பு நிவாரண திட்டத்தை அறிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் முத்தரப்பு T20 தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் வீழ்த்தியது. முதலில் பேட் பிடித்த ஆப்கானிஸ்தான் 5 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. சதிகுல்லா ஆட்டல் 64 ரன்னும் இப்ராஹிம் ஜாத்ரன் 65 ரன்களும் எடுத்தனர். அடுத்து ஆடிய பாகிஸ்தான் 20 ஓவரில் 151 ரன் மட்டுமே எடுத்து 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் நீடிக்கும் நிலையில் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக செங்கோட்டையன் மீண்டும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் நடத்தும் கூட்டத்திற்கு வருமாறு யாரையும் அழைக்கவில்லை என்றும், ஆனால் தகவல் கேள்விப்பட்டு தனக்கு ஆதரவு தெரிவிக்க பலர் வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் செங்கோட்டையனை அதிமுக முன்னாள் MP சத்யபாமா சந்தித்து பேசியுள்ளார். 5ஆம் தேதிக்கு மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் பேசுறது மட்டும் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க, அது யாரும் எனக்கு செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் யாரையும் கூப்பிட நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன், யாரையும் வான்னு கூட சொல்ல. நான் வந்தாங்க 30-500 பேர் வந்தாங்க. அது அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சிக்கல. தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவின் தலைநகர் புகாட்டோவில் நகரின் முதல் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக மெட்ரோ ரயில் என்ஜின் தற்போது தலைநகருக்கு வந்தடைந்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பெட்டிகள் சரக்கு கப்பல் மூலம் எடுத்து வரப்பட்ட நிலையில் துறைமுகத்தில் கிரேன் உதவியுடன் தரையிறக்கப்பட்டு பத்திரமாக எடுத்துச் செல்லப்பட்டது. 83 ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலுவா என்ற எரிமலை மீண்டும் சீரத் தொடங்கியுள்ளது. சுமார் 100 மீட்டர் உயரத்திற்கு தீப்பிழம்புகள் பீரிட்டு வெளியேறி வழிந்தோடிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செந்நிற தீப்பிழம்புகளுடன் வெளியேறிய கரும்புகையால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் கிலுவா எரிமலையில் வெடிப்பு ஏற்படுவது இது 32வது முறையாகும். கடந்த நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு வரும் 15ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. கடந்த ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த காலக்கெடு வரி தாக்கல் விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட காரணத்தால் செப்டம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. இனி காலக்கெடுவை நீட்டிக்க வாய்ப்பில்லை என்றும், காலக்கெடுவுக்குள் வருமான வரியை செலுத்த தவறும் பட்சத்தில் அபராதத்துடன் வரி செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் கூறப்படுகிறது. திண்டிவனம் நகராட்சியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர் திமுக பெண் கவுன்சிலரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் தனது வார்டு தொடர்பாக நிதி ஒதுக்கீடு குறித்த கோப்பை எடுத்து வருமாறு கவுன்சிலர் ரம்யா கேட்டதாகவும், அதற்கு இளநிலை உதவியாளர் முனியப்பன் சரிவர பதிலளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரம்யா முனியப்பனை திட்டியதாகவும், பதிலுக்கு முனியப்பன் ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ரம்யா புகார் அளித்த நிலையில் அதிகாரிகள் முனியப்பனிடம் விசாரணை செய்தனர்.
அப்போது நகரமன்ற தலைவியின் கணவர் ரவிச்சந்திரன் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லுமாறு முனியப்பனிடம் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதன் பிறகு முனியப்பன் ரம்யாவிடம் மன்னிப்பு கேட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரத்தில் அரசு ஊழியரை காலில் விழ வைத்ததாக கூறி விசாரணை நடத்த பல்வேறு கட்சியினர் புகார் கொடுத்துள்ளனர். அதே சமயம் முனியப்பன் மன்னிப்பு கேட்கும் போது தவறாக தன்னை சீண்டியதாக கூறி ரம்யாவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். சென்னை கருக்கு சாலையில் ஏற்பட்ட பள்ளம் காரணமாக அம்பத்தூரில் கடந்த சில தினங்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலைக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதால் அம்பத்தூர் பேருந்து நிலையம் முதல் டன்லப் வரை இரவு 11 மணி வரை கடும் நெரிசல் ஏற்படுகிறது. கருக்கு சாலையில் உள்ள பள்ளத்தை விரைவில் சரி செய்தால் மட்டுமே இந்த நெரிசல் குறையும் என்று வாகன ஓட்டிகள் கூறுகிறார்கள். சென்னை பெருங்குடியில் புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பு எழுந்துள்ளது. பெருங்குடியில் உள்ள சென்னை மாநகராட்சி குப்பை கிடங்கின் 8 ஏக்கர் பரப்பில் புதிதாக திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதி பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் வருவதாகவும் புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டுவரப்பட்டதால் சதுப்பு நிலம் பாதிக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்களும் குடியிருப்போர் நலச்சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டுவரப்படுவது வெள்ள அபாயத்தை அதிகரிக்கும் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை மீறும் செயல் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பள்ளிக்கரணையில் வெறும் 5 விழுக்காடு மட்டுமே சதுப்பு நிலம் இருப்பதாக கூறும் கடல் உயிரியல் நிபுணர்கள் புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சென்னையின் பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்கும் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் வீட்டில் நடந்த கொள்ளைச் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே தம்மம்பட்டியில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரான பழனிசாமி மனைவியுடன் வெளியூருக்கு சென்றிருந்தார். அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் நகை 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இந்த கொள்ளைச் சம்பவம் குறித்து தம்மம்பட்டி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நடப்பாண்டில் 5வது முறையாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக சட்டமன்ற கூட்டத்தில் பேசிய சித்தராமையா காவிரியில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கை மேற்கோள் காட்டி வெள்ள நீரை தடுத்து நிறுத்துவதற்கும் அதை விவசாயத்திற்கும் மின்சார உற்பத்திக்கும் பயன்படுத்துவதற்கும் மேகதாது அணை அவசியம் என வாதிட்டார். கர்நாடக அரசின் இந்த அணை திட்டத்திற்கு தமிழக அரசு, விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ஆலோசகர் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை குறிப்பிட்டு பேசிய திமுக எம்பி ஆர் ராசா இந்திய மண்ணை பிராமணர்கள் சுரண்டுவது ஏன் என அமெரிக்கா கேட்பதாக தெரிவித்துள்ளார். இன்னமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ், அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கை அமெரிக்கா இருந்துவிட்டு போகட்டும், எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் யோகியன், நான் திருடன் அல்ல, நான் களவாணிக்கு துணை போக மாட்டேன், என்னை நம்புங்கள். மன்மோகன் சிங் எப்படி காப்பாற்றினாரோ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்து திருப்பூர் பின்னலாடையை மட்டுமல்ல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்காவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவேன் என்கின்ற துணிச்சல் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் வழங்காகும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்ற இடத்துல இந்த அரசாங்கத்திற்கு இருக்குமான அந்த நாணயம் மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து திருப்பூரை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றினால் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு யோகிதை உள்ளவர்கள். நமக்காக பொதி சுமந்த கழுதைகளை காணவில்லை, அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என்று மாநிலங்களவை உறுப்பினரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலைய வாயிலில் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் தெருநாய் பிரச்சினை குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க. அத விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்க காணோன்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாம போச்சு. நமக்காக எவ்வளவு பொதி சுமந்திருக்கு.
இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளவு முடியுமோ காப்பாற்றணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்துங்க. காசா மீதான போரை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ரிசர்வ் ராணுவ வீரர்களை பணிக்கு வரவழைத்துள்ளது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் காசா போர் முனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். ஆனால் பலர் போர்க்களத்திற்கு செல்ல மறுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் அரசியல் நோக்கம் கொண்டதாக இருப்பதாகவும், எனவே இதில் ஈடுபட முடியாது என்றும் ரிசர்வ் வீரர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போர் நாளை மறுநாள் 700வது நாளை தொட உள்ளது. இந்தியா மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளி எம்பி ரோ கண்ணா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். டிரம்பிற்கு ஆதரவாக வாக்களித்த அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளிகள் இந்த வரி விதிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், டிரம்பின் வரி விதிப்பு சீனாவை விட மோசமானது என்று சாடியுள்ளார். இதற்கிடையே டிரம்பின் செயல் அவரது ஈகோ காரணமாக இருக்கலாம் என அமெரிக்க வாழ் இந்தியர்கள் சிலர் விமர்சித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோ தன்பாலின சேர்க்கையை தடை செய்துள்ளது. தன்பாலின சேர்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் புதிய சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே 30 நாடுகளில் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புர்கினா பாசோவில் அமைந்துள்ள ராணுவ அரசும் தன்பாலின சேர்க்கையை தடை செய்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் முன்னாள் தலைவர் என் ஸ்ரீனிவாசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல்லில் 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் CSKCL நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்நிறுவனத்திற்கு கடந்த மே மாதம் முதல் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்து வருவதாக நிறுவனத்தின் ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உருவாக்கத்தில் மூளையாக செயல்பட்டவரான ஸ்ரீனிவாசன் 2013ஆம் ஆண்டில் BCCI தலைவர் பதவியிலிருந்து விலகினார். பெற்றோரான பிறகு தனக்கும் தனது கணவருக்கும் இடையிலான உறவு மேலும் உறுதியடைந்திருப்பதாக நடிகை ஜெனிலியா கூறியுள்ளார். துரு கதாபாத்திரங்களில் தென்னிந்திய திரை ரசிகர்களை ஈர்த்த ஜெனிலியா பாலிவுட் நடிகர் ரிதேஷ் தேஷ்முக்கை காதலித்து கரம் பிடித்தார். 2 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ள இந்த தம்பதி பெற்றோராக மாறியது தங்களை ஒருவரையொருவர் இன்னும் அதிகமாக மதிக்கச் செய்ததாக தெரிவித்துள்ளனர். சினிமாவிலிருந்து விலகி குடும்பத்தை முதன்மைப்படுத்தியது தனக்கு நிஜமான வெற்றி என்று ஜெனிலியா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள்கள் தேக்கமடைந்துள்ளன. கனமழையை தொடர்ந்து பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் மற்றும் பாறை குவியல்களால் சாலை இருந்த இடமே தெரியாமல் மறைந்துள்ளது. அவற்றை அப்புறப்படுத்தி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள இன்னும் சில நாட்கள் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. அதனால் அறுவடை செய்தும் ஆப்பிள்களை சந்தைக்கு அனுப்ப முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பிரவாகம் பாயும் காட்சிகளை பருந்து பார்வையில் பார்க்கலாம். தொடர் பெருமழை காரணமாக பொங்கி பாய்கிறது யமுனை ஆறு. கடந்த 63 ஆண்டுகளில் 4வது முறையாக 87 அடியை கடந்துள்ளது வெள்ளம். கரை புரளும் வெள்ளத்தால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்தது. யமுனை ஆற்றை ஒட்டிய 28 பகுதிகளைச் சேர்ந்த 10,000த்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பழைய பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. லோகோபுல் பாலத்தின் மீது செல்லும் ரயில்கள் மிக மிக குறைவான வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. ஜம்முவில் கனமழையால் 4 மாவட்டங்களில் 2100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். கிஷ்வார் மாவட்டத்தில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளத்தில் 66 பேர் உயிரிழந்தனர். 31 பேர் காணாமல் போயுள்ளனர். இங்கு மொத்தம் 427 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கத்துவா மாவட்டத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 1000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. தோடா மாவட்டத்தில் 500 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ராம்பன் மாவட்டத்தில் நிலச்சரிவுகளில் 5 பேர் உயிரிழந்ததோடு 200 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப போதுமான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்முவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த மாத மத்தியிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் என்று வானிலை கணிப்புகள் கூறுகின்றன.
திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்தால் சிறிய வகை இருசக்கர வாகனங்களுக்கான விலை 28% 18% குறைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகும் இருசக்கர வாகனங்களின் விலை 10,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் 350 சிசி மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரிய இருசக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 40% உயர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு பொதுவான காலக்கெடுவை நிர்ணயிப்பதை நியாயப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவை ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் பின்பற்றவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது? அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பிற்கு ஆளாவார்களா என்று நீதிமன்றம் வினவியது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதித்தால் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதலாம் என்று வாதிட்டார். இதற்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு, அனைத்து மசோதாக்களுக்கும் பொதுவான காலக்கெடுவை நிர்ணயிப்பது அரசியல் அமைப்பை திருத்துவதற்கு சமம் என்று தெரிவித்தது. ஒப்புதல் வழங்க தாமதம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் தேடலாம் என்றும் உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்திக்கிறார். இருதரப்பு உறவுகள் மேம்பாடுகள் குறித்து இரு தலைவர்களும் பேசுவதுடன் மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள நவசேவா துறைமுகத்தையும் தொடக்கி வைக்கின்றனர். இந்த துறைமுகத்தில் சிங்கப்பூர் $9,000 கோடி முதலீடு செய்துள்ளது. முன்னதாக இரு தரப்பிற்கும் இடையே கப்பல், விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவின் 6வது பெரிய வர்த்தக கூட்டாளி சிங்கப்பூர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்தில் நடிப்பதற்காக முன்பணம் பெற்றது தொடர்பாக நடிகர் ரவிமோகன் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் இடையான வழக்கை நடுவர் மன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. படத்தில் நடிப்பதற்காக நடிகர் ரவிமோகன் வாங்கிய 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திருப்பித் தர கோரி தயாரிப்பு நிறுவனமும் தனக்கு ஏற்பட்ட இழப்பீடு 9 கோடி ரூபாயை வழங்க கோரி ரவிமோகனும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை நீதிபதி M. சத்யநாராயணன் தலைமையில் நடுவர் மன்றம் விசாரிக்கும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நமக்காக பொதி சுமந்த கழுதைகளை காணவில்லை, அது பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என்று மாநிலங்களவை உறுப்பினரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலைய வாயிலில் செய்தியாளர்களை சந்தித்த கமல், தெருநாய் பிரச்சினை குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க. அத விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்க காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாம போச்சு. நமக்காக எவ்வளவு பொதி சுமந்திருக்கு. இப்ப பாக்குறதே இல்லையே கழுதையை யாராவது காப்பாற்றணும்னு பேசுறாங்களா? எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும், எவ்வளவு முடியுமோ காப்பாற்றணும். அவ்வளவுதான் என்னுடைய கருத்துங்க. புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு விநாயகருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலில் துணைவியர்களான சித்தி மற்றும் புத்தியுடன் பிள்ளையார் அருள் பாலிக்கிறார். திருக்கல்யாண வைபவத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிள்ளையாரை வழிபட்டனர். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் சாதி அடையாளங்களுடன் பங்கேற்க தடை விதிக்கப்படுவதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் சுகுமாரன் முன்னிலையில் நடந்தபோது பேசிய காவல்துறை அதிகாரிகள், சாதி கொடிகள், ரிப்பன்கள், டி-ஷர்ட் அணிந்து வருவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இரும்பு ஆயுதங்கள் கொண்டுவரக்கூடாது என்றும் கூறினர். தசரா விழா கொடியேற்றம் 23ஆம் தேதியும் சூரசம்ஹாரம் அக்டோபர் 2ஆம் தேதியும் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.
புயல் காலங்களில் கடலில் தத்தளிக்கும் நபர்களை பலூன் படகு உதவியுடன் மீட்டு அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிப்பது, தீயினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது, சாலை ஓரம் மரங்கள் மற்றும் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது போன்ற ஒத்திகைகளில் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் படை வீரர்கள் ஈடுபட்டனர். லைஃப் ஜாக்கெட்டையோ இல்லாட்டி லைவ் ஆயவோ இல்லாட்டி அதுக்காக உள்ள அந்த மதுரை அருகே ஜல்லிக்கட்டு வீரர் கொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். வலையங்குளத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு வீரரும் பறை இசை கலைஞருமான அழகர் தனியார் திருமண மண்டப திறப்பு விழாவில் பறையடிக்க சென்றபோது முன்விரோதத்தில் 9 பேர் கொண்ட கும்பலால் தாக்கிக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக பெருங்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கார்த்திக், விஷ்ணு, இந்திரஜித், பிரேம்குமார், பிரவீன்குமார் உட்பட 8 பேரை கைது செய்து மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கார் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வேளச்சேரியைச் சேர்ந்த டொமினிக் என்பவர் தனது உறவினர்களை சென்னை விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். ஆலந்தூர் நீதிமன்றத்திற்கு அருகே வந்தபோது காரின் என்ஜினிலிருந்து புகை வந்ததைக் கண்டு காரை உடனடியாக ஓரமாக நிறுத்தி 6 பேரும் கீழே இறங்கினர். சிறிது நேரத்தில் கார் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர்.